Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம YouTube சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Frontier டைமர் கண்ட்ரோலருக்கு வயரிங் கனெக்ஷன். அதாவது ஆல்ரெடி நம்ம Frontier டைமர் கண்ட்ரோலர் நம்ம YouTube சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதில் வந்து செகண்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்புட் லீடில் வந்து மொத்தம் 3 அவுட்புட் லீட் இருக்கும். அந்த அவுட்புட் லீடில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ரொம்ப நாளாகவே அதுக்கு என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. புதுக்கோட்டையில் வந்து நம்மளோட கிளைண்ட்டே ஒருத்தர் வந்து அந்த டைமர் கண்ட்ரோலர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபார்முக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து வயரிங் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அந்த இது பார்சல் கூட பக்கத்தில் இருக்கு, நம்ம கொரியர் அனுப்ப வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு எப்படி நம்ம வயரிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வந்து யூடியூப்ல ஒரு வீடியோவாக போட்டுருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் அது வீடியோ எடுக்கலான்ட்டு இப்போ பதிவு பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து கொரியர் போட்டுட்டாங்க. ஆல்ரெடி நான் ஒயர்லாம் கனெக்ஷன் போட்டு நான் பக்காவாக உள்ளே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒயரிங் கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கிளியராக காட்டிட்டேன்னா உங்களுக்கு, ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி டைமர் வந்து வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போது எக் இன்குபேட்டரில் வந்து மோட்டர் டர்னிங் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைமர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த வகையில் இந்த மாடல் டைமர் வந்துட்டால் எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து ஃபேஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. இன்புட் 1ல் வந்து நம்ம ஃபேஸை கொடுக்குறோம், 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ டேரெக்டாக ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஃபேஸும் நியூட்ரலும் வந்து நம்ம 1 and 2ல் கொடுக்குறோம். இப்போ 1ல் நம்ம ஃபேஸை கொடுத்துருந்தோம்னா 1லேருந்து நம்ம லூப்பிங் பண்ணி 3ல் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து 4, 5லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இதில் வந்து 4ன்றது வந்து பார்த்திங்கன்னா டம்மி தான். ஸோ 4ல் வந்து உங்களுக்கு சப்ளை வராது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இதேமாரி ஸ்லீவ் அடித்து நாங்கள் டம்மி பண்ணிட்டோம். 5ல் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். நம்மளோட ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன மாடல் பார்த்தீங்கன்னா TM-619H-2. ஸோ அந்த வேரியண்ட் இது. ஸோ அந்த வெர்ஷனோட மாடல் இது, ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா TM-619H வரும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. 1, 2ல் வந்து இன்புட் பண்ணுவீங்க, 3, 4ல் வந்து உங்களுக்கு ஃபேஸும் நியூட்ரல் ரெண்டுமே அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸை மட்டும் தான் நீங்கள் இன்புட் பண்ணுவீங்க, நியூட்ரல் வந்து நீங்கள் காமனாக தான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கிளியராக வந்து யாருமே வந்து சொல்லலை. அதாவது ஒயரிங் கனெக்ஷன் பற்றி கிளியராக வந்து யாருமே சொல்லலை. ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒயரிங் கனெக்ஷன் டீட்டெயிலாக வந்து காட்டியிருக்க மாட்டாங்க, ப்ளக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட இதில் வந்து டீட்டெயிலாக காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து பக்காவாக ஸ்லீவ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கோம் இதில், ஓகேங்களா. ஸோ 1ல் வந்து நம்ம ஃபேஸை இன்புட் பண்ணுறோம், 2ல் வந்து நியூட்ரல் கொடுத்துருக்கோம், 1லேருந்து நம்ம லூப் பண்ணி 3க்கு வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. 4 வந்து டம்மி தான், நீங்கள் போட வேண்டாம். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஏன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டோம் எல்லாமே, அதனால் நாங்கள் வந்து இதை போட்டு வச்சுருக்கோம். ஸோ 5ல் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். 5ல் வந்து ஃபேஸ் மட்டும் தான் வரும். நியூட்ரல் வந்து எப்போவுமே நம்ம வந்து காமனாக எடுத்துகிட்டு வந்தோம். W1209ல் நம்ம எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரில் நியூட்ரல் வந்து நீங்கள் காமனாக எடுத்துகிட்டு வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இந்த டைமர் கண்ட்ரோலரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் தான். இதில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். ஸோ ப்ரோக்ராம் பண்ண தெரியலனாலும் ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி இதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நீங்கள் டீட்டெயிலாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நாங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து 6 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிக்கணும். காலையில் 6:30 மணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்லாம் ஆஃப் ஆகிக்கணும். ஸோ அந்த ப்ரொசீஜருக்காக இந்த டைமர் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால நாங்கள் டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆஃபில் வந்து 18 செட் பண்ணிட்டோம், 1 ஆனில் வந்து 18 செட் பண்ணிட்டோம், 1 ஆஃபில் வந்து காலைல 6:30 மணி செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக இதை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து லைட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து மோட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து 1 HP-லேருந்து 2 HP வரைக்கும் நம்மளால் வந்து லோட் வந்து பேர் பண்ண முடியும் இதில். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு டியூப்லைட் நீங்கள் கனெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 10-15 டியூப்லைட் கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். LED டியூப்லைட்டுன்னு போது 10லேருந்து 15 டியூப்லைட் வந்து நீங்கள் ஒரு டைம் கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உங்களால்.
ஸோ 2 டைமர் கண்ட்ரோலர் அனுப்பியிருக்காங்க. 2 டைமர் கண்ட்ரோல் இதுவுமே நம்ம வந்து கிளியராக வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஒன்று மட்டும் உங்களுக்கு டெமோ சாம்பிளுக்கு வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்ளை வந்து வருதா இல்லையான்றது வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் நான். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனுவல் பட்டனை அமுக்கும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இதுவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மேனுவலை ப்ரெஸ் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இதில் மொத்தம் மேனுவல் பட்டனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆனு, ஆட்டோ, ஆஃப்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த மேனுவல் பட்டன் அமுக்கும் போது ஃபஸ்ட்டில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு ஆஃபுக்கு மேலே வரும். ஸோ அப்படி இருந்ததுன்னா டைமர் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பவர் சப்ளை ப்ராஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் சப்ளை வந்து உங்களுக்கு வராது. 1 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோக்கு மேலே வந்துடும். ஆட்டோக்கு மேலே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டைமிங் என்ன ப்ரோக்ராம் பண்ணிங்களோ அது வழியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். திருப்பி அடுத்த ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆனுக்கு மேலே வந்துடும். ஸோ இது வந்து மேனுவலாக வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும். திருப்பி அகைன் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சென்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ மோடில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து இதுக்கு நான் சப்ளை இன்புட் பண்ணி உங்களுக்கு ஆன் மோடில் வந்து இண்டிகேட்டர் எரியதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளையில் வந்து பவர் போட்டு நம்ம ஆன் பண்ணியாச்சு. அதாவது ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம டைமர் கண்ட்ரோலுக்கு இன்புட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சப்ளை தான் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ளை எதுவும் வரல. இப்போ நான் டைமரை வந்து மேனுவலாக வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ மேனுவலாக ஆன் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு இங்கே ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பவர் சப்ளை வந்துடும். ஸோ தெரியுதுங்களா? இதில் வந்து உங்களுக்கு பவர் சப்ளை வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நியூட்ரல் மட்டும் நம்ம காமன் பண்ணிக்கணும். திருப்பி நீங்கள் இதை சென்டர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 3rd பொசிஷனுக்கு எடுத்து வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகும்போது உங்களுக்கு இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எரியும். ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்லேயே உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து மேனுவல் ஆப்ரேட் பண்ணி இதில் சப்ளை வரதை வந்து காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? அதாவது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா TM-619H-2 மாடலுக்கான ஒயரிங் கனெக்ஷன்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆம்பியர்ஸ் வரைக்கும் நீங்கள் லோடு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு எதனா உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸில் ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எதனா டவுட் இருந்ததுன்னா எங்களோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கண்ட்ரோலர் கொரியர் பண்ணிடலாம். அதில் நாங்கள் ஒயரிங் கனெக்ஷன் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கனெக்ஷன் போட்டு திருப்பி உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலுக்கே வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். இது மூலமாக என்ன எங்களுக்கு யூஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரோலரை புதுசாக நாங்கள் ரிவ்யூ பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.